அமைதியாக இரு, எதையும் தொடாதே. முதல் சுற்றில் எனக்கு சுவையான பான்கேக் தயாரிக்கவும். அது முடிந்துவிடும். எளிதாக கை எனக்கு உதவும். சரி பேரனே, அப்பா பாட்டி தவிர உனக்கு சுவையான தோசைகள் யார் சமைப்பார்கள்? யாரும் இல்லை. நீ குழந்தையாக இருந்த போது இருந்து நான் உனக்காக அவற்றை சுடுகிறேன். எனக்கு சிறந்த சமையல் முறை தெரியும். எவ்வளவு சுவையாக மணக்கிறது. கை எனக்கு கொஞ்சம் காகாவோ கொண்டு வா. அதனால் பான் கேக்குகள் சுவையாகவும் மேலும் கருப்பாகவும் இருக்கும். அதனால தோசைகள் உடனே மிகவும் அழகாக மாறும். அவற்றை சாப்பிடுவது மிகவும் இனிமையாக இருக்கும். புதன்கிழமை மீண்டும் அதே செய்கிறது. பான்கேக்குகளை இரண்டதாக மாற்ற முயற்சிக்கிறது. ரெயின்போ, நீ என்ன செய்யற? சரி, எனக்கு மிகவும் சுவையான பான்கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது. இதற்கு ஒரு விசித்திரமான நிறமும் இருக்கும். கருப்பாக அல்ல, ஆனால் வண்ணமயமாக. விசித்திரம். ஏன் இந்த பான்கேக் கலவை பிழியப்படவில்லை? ஓ, கண் பகுதியில் பெரிய விஷயம் இல்லை. இதுவும் ரொம்ப சுவையா இருக்கு. என்ன ஒரு அழகான யூனிகார்ன். அது உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. என் பான் கேக்குகள் போலவே உன் பான் கேக்குகளும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை நான் ஏற்கனவே ஒரு மலை அளவுக்கு பான் கேக்குகளை சுட்டுவிட்டேன். மேலே கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்கவும். மேபிள் சிரப் சேர்ப்பதும் நல்லது. என் பேத்தி அதை மிகவும் விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். En fresh hierkuri al titulaire gersel. First like salter am curry strawberry syrup utruel. Six spiders for yan I was ringing my critique. Bill sella selendigal kude அதிகமாக இருக்காது. எவ்வளவு பயங்கரம்! இந்த பான் கேக்குகள் உண்மையில் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றன. எங்கள் நீதிபதி எந்த பான் கேக்குகளை விரும்புவார் என்று பார்ப்போம். அனைத்து பான்கேக்குகளும் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் யூனிகார்ன் பான்கேக் மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறது. இது எப்படி ருசிக்கிறது என்று பார்ப்போம். அற்புதம்! எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இப்போது நான் பாட்டியின் சிறப்பு பான்கேக்குகளை சுவைக்கப் போகிறேன். பார்ப்போம். அவை எப்போதும் போல நிஜமல்லாதவை. கடைசியாக இவை மட்டுமே மீதம் இருக்கின்றன. அவை எவ்வளவு பயங்கரமாக உள்ளன. இவை சிலந்திகள். புதன்கிழமை எனக்கு அவற்றை பார்த்தால் பயமாக இருக்கும் என்று தெரியாதா? எனவே உடனே இந்த பூச்சிகளை என் பான்கேக்கில் இருந்து அகற்றி விடுவேன். இப்போது அவை எவ்வளவு சுவையாக உள்ளன என்பதை அறிய முடியும். அவை மிகவும் நன்றாக உள்ளன. ஆனால் வெற்றியாளரை தேர்வு செய்வது மிகவும் கடினம். எப்போதும் பாட்டியின் பான்கேக்குகள் சிறந்தவை. ஆகவே இதுவே வெற்றியாளர். பெண்ணே, கோபப்படாதே. ஒரு நாள் உனக்கும் அதிர்ஷ்டம் வரும். இப்போது எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சமைக்க வேண்டும். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உருளைக்கிழங்கை அடிக்கடி வறுக்க மாட்டேன். கை வழியிலே வராதே. நான் உருளைக்கிழங்கை தோல் உரிக்க வேண்டும். ஏய், ரெயின்போ, நீ எங்களை தொந்தரவு செய்கிறாய். என்ன? ஓ, மன்னிக்கவும். துருப்பிடிக்காததால் நான் எதையும் கேட்கவில்லை. இனிமேல் நான் கவனமாக இருப்பேன். எப்படியோ என் உருளைக்கிழங்குகள் கிட்டத்தட்ட தோல் சீவப்பட்டு விட்டன. அதை நன்றாக வெட்ட வேண்டும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் துண்டுகள் சரியாக பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போல இருக்க வேண்டும். நான் அதை செய்துவிட்டேன். ஆனால் ஏன் வெவ்வேறு நிறங்களில் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யக்கூடாது? இது மோடினலா இருக்குது. அதுக்கு மேலாக இது தனித்துவமானது. பிராவோ, ரெயின்போ, நீ எப்போதும் அற்புதமாக இருக்கிறாய். பாத்திரம் எண்ணெய் சர்க்கரை வந்துருச்சாதா? ஏன் இவ்வளவு ஊற்றுகிறாய்? சரி, பாட்டி, உங்களின் உதவிக்கு நன்றி. முதல் தொகுப்பு உருளைக்கிழங்குகள் ஏற்கனவே முடிந்துவிட்டது. நீங்கள் வெறும் துண்டுகளை அழகாக ஒரு தட்டில் ஒழுங்குபடுத்த வேண்டும். இதோ இது அற்புதமாக இருக்கிறது. எனக்கும் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். மேலும் அடுப்பை சூடாக்க வேண்டும். இப்போது எண்ணெயில் உருளைக்கிழங்குகளை சேர்க்கலாம்.
இது எரியாமல் கவனமாக செய்ய வேண்டும். நீ புதன்கிழமை நான் சட்னி கொஞ்சம் கடனாக வாங்கலாமா? நான் கொஞ்சம் எடுப்பேன். நன்றி. சரி, என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. அதை ஒரு தட்டில் வைக்க மட்டுமே உள்ளது. என் பேத்தி மகிழ்ச்சி அடைவாள். இதோ. ஆஹா, நானும் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? இப்போது நான் உங்களுக்கு உண்மையான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன என்பதை காட்டுகிறேன். கேண்ட், ஒரு கருப்பு எண்ணெய் கொண்டு வாருங்க. அடே சுத்தி. ஓ இல்ல, நான் எப்போதும் மறந்து விடுகிறேன். மற்றொரு பக்கத்தையும் தெளிக்க வேண்டும். ஆனால் சரி, நான் எப்படியும் உருளைக்கிழங்குகளை கருப்பாக வண்ணம் பூச போகிறேன். இதை உணவு பசை வண்ணத்துடன் செய்வேன். கேண்ட், உன் உதவிக்கு நன்றி. சச்சயனிக்கான எடுத்து செல்லலாம். இப்போது என் பனி உருளைக்கிழங்குகளை அழகாக ஒழுங்குபடுத்துவது. இந்த சுற்றில் என் உருளைக்கிழங்குகள் வெல்லும் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. கொஞ்சம் கெட்சப் அருமை. எவ்வளவு அழகாக இருக்கிறது எல்லாம். எங்கே தொடங்குவது? ஒருவேளை முதல் ஒன்று புதன்கிழமையின் உருளைக்கிழங்குகள் ஆகலாம். அவள் மீண்டும் ஏதோ கருப்பு செய்தாள். அது குறைந்தபட்சம் சுவையாக இருக்கும் என நம்புகிறேன். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இப்போது எதுவும் இல்லை என்பதில் வருத்தம். பிராவோ, இது மிகவும் நல்லது. சரி, பாட்டியின் உருளைக்கிழங்கை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. நீங்கள் மிகவும் நல்லவர்கள். மேலும் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிகவும் பிடிக்கும். அதனால் நான் அவற்றை ஏற்கனவே சாப்பிடுகிறேன். ஓ, கடைசி ஒன்று. ஏன் அவள் வெறும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட முடிகிறது? மூன்றாவது ரெயின்போவிலிருந்து இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ ஆம், இது சுவையாக மட்டுமல்ல, மிகவும் அழகாகவும் இருக்கிறது. இதையும் ஒரே நேரத்துல சாப்பிடுவேன். ஆஹா, நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். என்னை பிடி. பெண்களே, நாமெல்லாம் வென்று விட்டோம். வெள்ளிக்கிழமை கையில் என்ன ஒரு மோசமான கையெழுத்து. மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த முறை எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். நீ என்னை ஏமாற்ற மாட்டாய் என்று நம்புகிறேன். அது முடிஞ்சிடும். எளிது. நான் இன்னும் பர்கர்கள் சமைக்கல. ஆனால் அதுல எதுவும் சிக்கலானது இல்லை என்று நினைக்கிறேன். கத்தி எங்க? இது புதன்கிழமை கத்தியை கவனமாக பயன்படுத்தவும். இவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. சரி, பனை கற்றையை 2 துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு துண்டையும் வாணலியில் வறுக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் கட்லெட் சமைக்க தொடங்கலாம். அது மேன்மையாக இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது இது உண்மையில் சுவையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சீஸ் சேர்த்தால் கேடு இல்லை. நீங்க பர்கர் செய்ய தொடங்கலாம். ஒரு ஃபன், ஒரு லெட்டூஸ், வின்பிஸ், சீஸ், ஒண்ணுமே கொஞ்சம் சாஸ், டாடா பர்கர் ஷர்ட். ஒரு பனைப்பிடி. ஓ, நான் அதை பயமுறுத்தியதாக நினைக்கிறேன். அப்படி பையன் நினைக்கல. இனி வானொலி இல்லை, பரவாயில்லை. நான் சிண்டிக்காக எனது சுவையான இனிப்பு பர்கரை சமைக்க போகிறேன். அவள் இதனால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள். பன்களை பதிலாக நான் டானட்களை பயன்படுத்துறேன். மேலே சில சாக்லேட் மற்றும் அடுத்தது சில சுவையான சாஸ். இது உண்மையில ரொம்ப புளிப்பா இருக்குது, ஆனா ரொம்ப நல்லது. இப்பொழுது சில மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் மார்மலேட்ஸ், ஸ்ட்ராபெரி சிரப். பின்னர் நான் சர்க்கரை மற்றொரு டோனட் பகுதியால் மூடுவேன். இவ்வளவு சர்க்கரை. பர்கருக்கு மேல் பண்ண போறேன். அது ஒரு தலை வடிவில் இருக்கிற பர்கர். மோஸ்ட்லி நான் சுவேன் கட்லெட் இருக்கணும். நான் நிச்சயமாக கருப்பு பன்களை பயன்படுத்துவேன். அதுல நான் ஒரு சீஸ் துண்ட வைப்பேன். சீஸ் வழியாக நான் காட்டுவது போல வெட்டப்பட வேண்டும். மேல் பணியில் 2 துளைகள் செய்வேன். கேண்ட், எனக்கு கொஞ்சம் மஸ்டர்ட் கொண்டு வா. சில துளைகள். இப்போ நான் அங்கே மஸ்டர்ட் வைக்க போகிறேன். கென்ட், நீ சீக்கிரம் செய்யலாமே. அதை நேரா ஊற்றுகிறேன்.
Beim Brin Allerikains or the Recover Sikring, and the anniversary in Sauntic Borban. Malmers, Sauce, Burger, Kitatayachin, Sons, Dalakuchilin, Samkril, Sunspread Vines, Creepy and Avachirandar Paranga, Avon, and Purayum Burunga Tayara Irakaran, Cindy, Verevaga, Ada Saperde. எவ்வளவு குளிர்! ஓ வென்ஸ்டே, நீ மீண்டும் என்னை பயமுறுத்துகிறாய். அப்படியென்றால் பர்கர் முழுமையாக இருக்கிறது. அவை மாமர்லேட் கண்களா? அவையே நான் அவற்றை விரும்புகிறேன். இப்போது பர்கர் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். தொப்பி வடிவத்தில் அதை உருவாக்கும் யோசனை மிகச் சிறந்தது. மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சியடைகிறேன். ஆனால் அதிகமாக சாப்பிடாமல் இருக்க அடுத்த பங்கேற்பாளரிடம் செல்வேன். பாட்டி என்னக்காக என்ன தயாரிச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம். உங்க பர்கர் நிச்சயமாக ருசியாக இருக்கிறது, ஆனால் இது சாதாரணமாக இருக்கிறது. நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். ரெயின்போ என்ன செய்துள்ளார் என்று பார்ப்போம். அவளின் பர்கர் நிஜமல்லாதது போல தெரிகிறது. எனக்கு இது சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சுவையாக இருந்தாலும் இனிப்பு. நான் மதிய உணவு சாப்பிட விரும்பினேன். எனவே இந்த சுற்றில் புதன்கிழமை வெற்றி பெறுகிறது. இறுதியாக வெற்றி வரும் என்று எனக்கு தெரியும். இந்த முறை எனக்கு தாகமாக இருக்கிறது. ஒரு காக்டெயில் மூலம் என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். நான் உன்னை ஆச்சரியப்படுத்த முடியும். இது முடிஞ்சிடும். ஒரு காக்டெயில் என்று சொல்றீங்களா? நான் முயற்சிக்கிறேன். கென்ட், என்னை தொந்தரவு செய்யாதே. சரி, இங்கே இந்த ஆடம்பரமான மில்க் ஷேக்குகள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன? முதலில் பால் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் அதில் முழு சாக்லேட் பார் ஒன்றை உருக்கினால் அது சிறப்பாக இருக்கும். அதை உள்ள வச்சு நல்லா கலக்குவோம். நான் அந்த காக்டெயில ஒரு பிராண்டட் மக்களை பால் மாடுவேன். சிண்டி கில்ச்சரோட இருப்பாள் அப்படின்னு நம்புறேன். அவளுக்கு காகாவோ பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். எனவே அவளுக்கு என் காக்டெயிலும் பிடிக்கும் என்று நம்புறேன். காகாவை விளையாடுவது சலிப்பாக இருக்கிறது. ஏன் ஒரு குளிர்ச்சியான ரெசிபி படி ஒரு காக்டெயில் செய்யக்கூடாது? முதலில் எனக்கு ஒரு வெள்ளை சாக்லேட் பார் வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு மீதியை பால் சேர்த்து உருக்குவேன். வெள்ளை சாக்லேட் உங்கள் காக்டெயில பழுப்பு கசிவாக மாற்றாது. இப்போது கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சமா கண்டிப்பாக. முக்கியமானது என்னவென்றால் இது ருசியாக இருக்கிறது. இப்போது நீங்கள் கொஞ்சம் பால் சேர்க்கலாம். ஐயோ, ஓ, அது கொஞ்சம் அழுக்காகிச்சு. ஆனா பரவாயில்ல, பால் ருசியா இருக்குது, அதனால நான் ருசியா இருக்கேன் அப்படின்பதை குறிக்குது. என் காக்டெயில மேலும் பிரகாசமாக்க நான் கொஞ்சம் உணவு நிறம் விடுவேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அதை கிளறுவோம். சரியானது. நீங்கள் உணர்வுடன் கூட பரிசோதிக்கலாம். உதாரணமாக அலங்கரிக்கப்பட்ட ஜாரில் ஒரு காக்டெயில் பரிமாறலாமே. சிண்டி இப்படிப்பட்ட ஒரு செயலை மதிப்பார் என்று நினைக்கிறேன். வாவ், அதில் ஊற்றுகிறேன். இப்போ கொஞ்சம் விசிறப்பட்ட கிரீம் சேர்க்க நேரம் வந்துச்சு. ஏனெனில் இது மிகை ஆகாது. அனைவருக்கும் இது பிடிக்கும், எனக்கும். மேலும் மார்ஷ்மெல்லோஸ் மறக்காதீர்கள். இப்போ ஒரு ஸ்ட்ராபெர்ரி எட்ஜாட். ஓ, புதன்கிழமை. ஓ சரி, நானும் ஒரு ரொம்ப தனித்துவமான காக்டெயில் செய்வேன். முதலிலே அது ஒரு குளிர்ந்த மண்டையில் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரி சிரப். இது அருமையாக இருக்கும். அதுக்கு பிறகு நான் வழக்கமான காக்காவை உள்ள ஊற்றுவேன். ஆனால் அதை இன்னும் சுவாரஸ்யமாக்குவதற்காக நான் அதனோட கிரீமை சேர்த்துடுவேன். என்னிடமும் வௌவால்களின் வடிவில் ஜெல்லி மிட்டாய்களும் உள்ளன. சிண்டி கண்டிப்பாக இதை விரும்புவாள். தயார். சிண்டி, வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. புதன்கிழமை உன் காக்டெயில் மூலம் தொடங்கலாம். இது மீண்டும் பயங்கரமாக தெரிகிறது. இந்த பயங்கரமான மார்மலேடை நான் கண்டிப்பாக சாப்பிட போவதில்லை. சுவையானது, ஆனால் மிகவும் சாதாரணமான காகாவோ போல தெரிகிறது. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். அவரிடம் எல்லாவற்றிலும் அழகான குவளை இருக்கிறது. வாவ், மீண்டும் காகாவோ, மிகவும் எளிது. ரெயின்போவின் காக்டெயில் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நம்புகிறேன். ஏ வாவ், எவ்வளவு டாப்பிங்ஸ்! இதோ இது ஒரு உண்மையான காக்டெயில். ரெயின்போ, இந்த முறை வெற்றி உன்னுடையது.
ஹூரே, நான் மிகவும் முயன்றேன். என் கார்கள் இவ்வளவு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டாம். ஏன் என்ன நடக்கிறது? ஜில், நீ என்ன செய்ய போகிறாய்? நான் ஏற்கனவே அழகான என் காரை சிறப்பாக மாற்றப் போகிறேன். அது மிருதுவாகவும் இளஞ்சிவப்பாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கும், என்னை போலவே. அப்பொழுது அனைவரும் இந்த குழந்தை யாருடையது என்று தெரிந்து கொள்வார்கள். உங்களுடையது கூட காயப்படுத்தாது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆஹா, என் குழந்தைக்கு இப்போது இமைப்புடன் ஹெட்லைட்கள் இருக்கின்றன. மேலும் முன்புறத்தில் ஒரு அழகான சிறிய மூக்கு உள்ளது. ஓ, பெரிய விஷயம். இது இப்போது மிகவும் பெண்களுக்கே உரியது. நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஆமாம், சரி. நீங்கள் தேவையான அனைத்தையும் ஆன்லைனில் ஆர்டர் செய்யலாமே. என் நண்பரே, எல்லாமே வந்துவிட்டது. உன் கார் அலங்கரிக்க விரும்பினாயா? ஆம், ஜில் ஆண்டியிடமிருந்து திரும்பி வந்தது போல உணர்வதற்காக அதை அலங்கரிக்கிறேன். முதலில் காரை கருப்பு வண்ணத்தில் பூசுவேன். எவ்வளவு கடுமையாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. சக்கரங்களை வண்ணம் பூச நேரம் வந்துவிட்டது. அவற்றை இன்னும் குளிர்ச்சியாக காட்ட நான் சங்கிலி மற்றும் முள் மற்றும் சில டயர் வைப்பேன். அருமை. ஹாய் ஜில், நீ என்னை பொறாமைப்படுகிறாயா? என்ன என்ன? ஓ, சரி சரி, கவலைப்படாதீர்கள். அடுத்த நடவடிக்கை என்னால். சரி, சந்தாதாரர்கள், என் சங்கிலிய பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதா? மற்றும் கண்ணாடிகள் கூலா இல்லையா? அப்பா, நம்முடைய சண்டை இங்கே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சா அவர் மிகுந்த தவறா நினைக்கிறார். ஒரு காரை வெளியே அழகா மாத்துறது ஒரு விஷயம், ஆனா உள் அழகாவும் இருக்கணும். அதே பிங்க் மற்றும் மிருதுவான பொருட்கள், சில பொம்மைகள் கூட அதிகமா இருக்காது. ஸ்டியரிங் வீல அலங்கரிக்க கூடாது. இப்போது இது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். இப்படிப்பட்ட காரில நீங்கள் ஒரு இளஞ்சிவப்பு நாயையும் வைத்திருக்கலாம். ஒரு பொம்மை ஒன்று, பொம்மைகள் அழகு. என் பொம்மைகளை இந்த காரில் சவாரி செய்வேன். எனக்கு அவற்றின் முழு தொகுப்பு இருப்பது நல்லது. இப்போது நீங்கள் இத்தகைய காரில் ஓட்டுவதற்கே அல்லாமல் இங்கே வாழவும் முடியும். உதாரணமாக, உங்கள் விருப்பமான வெளியீடுகளை பவர் அப் இல் பார்க்கலாம். நிச்சயமாக கூடுதல் இளஞ்சிவப்பு கருப்பு விளக்குடன். முற்றிலும் அலங்கரிக்க சில பொருட்கள் எனக்கு கிடைத்து விட்டன. ஆமா, என் உடைகள் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. நான் மட்டும் குளிர்ச்சியாக உடை அணிய வேண்டுமா? என்னோட காதிகளும் அதை செய்ய முடியும். அற்புதம். உதாரணமாக, ஹாரிசான்ட் ஸ்டீரிங் வீலில் உள்ள மண்டை ஓடுகள் மிகவும் குளாக இருக்கும். மேலும் பொதுவாக மண்டை ஓடுகள் அதிகமாக இருந்தால் அது இன்னும் குளாக இருக்கும். என் சீட்டை இல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியே போவதில்லை. மேலும் சில விவரங்கள். ஒரு மண்டை ஓடு, அவை எங்கும் இருக்கட்டும். சரி, நான் குளிர்ச்சியாக இருக்கிறேன். வாவ், அட, பொறாமை பற்றியா? பெண்களே, இதை பாருங்கள். என்ன பெரிய பொன்பர்கர்! இது மிகவும் சுவையாக தெரிகிறது. இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். அது கிளிக் பண்றோம். கொண்டு வரப்படும். நான் சொன்னேன், எவ்வளவு வேகமா இருக்குது பாருங்க. நன்றி பெண்களே, நல்லவற்றை வரிசைப்படுத்துங்கள். அனைவருக்கும் இனிய உணவு. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹாஹா, நண்பர்களே, அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். பெண்கள் மதிய உணவு சாப்பிட முடிவு செய்தார்களா? சுவையாக இருக்கிறது. நாங்கள் குறைவா? சரி நண்பர்களே, அமைதியாக இருங்கள். இப்போது சில நிமிடங்களில் சுவையான மதிய உணவை ஏற்பாடு செய்வோம். என் அழகி இதற்கு உதவும். நீங்கள் பம்பரை திறந்து அதில் கிரில் தொங்க வைத்தால் போதும். இந்த கார் எந்த கிரிலையும் விட சிறப்பாக சூடாகும். பாவ், குளிர். நான் சாசேஜ்கள் மற்றும் ஹாட் டாக் பான்களை மட்டும் கொண்டு வந்தேன். இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சுவையான ஹாட் டாக்களை விரைவில் சமைப்போம். இதை பாருங்கள் குழந்தைகளே, இந்த சமையல் யுக்தி நிபுணர்களால் செய்யப்படுகிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். இதை மீண்டும் செய்யாதீர்கள். என்ன ஹயங்கம்! இத சாப்பிட தயாரா? இது என் சிறப்பு ஹாட் டாக்.
ருசியாக இருக்கிறது. என்ன பசங்கள் கூட சாப்பிட முடிவு செய்து விட்டார்கள் போல. ஆனால் நம்முடைய பழக்கர்கள் தான் குளிர்ச்சியாக இருக்கின்றன இல்லையா? பெண்களே, நீங்கள் எங்கே? துரோகிகள், இந்த காட்சியாளர்களுக்காக என்னை விட்டுவிட்டீர்களா? இது நியாயமில்லை. காலை சிறிய உடற்பயிற்சி செய்வதற்கு மேல் பயனுள்ளது எதுவும் இல்லை. குறிப்பாக உங்கள் சொந்த கார் உங்களுக்கு உதவும் போது எனக்கு உங்களுடன் எவ்வளவு அதிர்ஷ்டம். பெண்களே, என்னை பின்தொடருங்கள். எங்களால் எடை குறைவதை உணர முடிகிறது. ஓ, சுவையாக இருக்கிறது. என்ன அந்த சத்தங்கள் என்ன? சில் விளையாட்டில் ஈடுபட முடிவு செய்தாரா? நான் எதிலும் குறையில்லை. என் முயற்சி கூர்மாக மாற்றலாமே. எனக்கு ஒரு பெரிய ட்ரங்கும் இருக்கிறது, ஆனால் இதுவரை இங்கே சில குப்பைகள் மட்டுமே உள்ளன. ஆனால் இது நீண்ட காலம் இருக்காது. நான் இப்போதே எனக்கு மிக சிறந்த டம்பிள்களை வாங்க போகிறேன். மற்றும் சில டெலிவரி. உங்க டெலிவரி எடுத்துக்கொள்ளுங்க. இது காரணமாக இருக்கு. ஏனெனில் இவை டம்பிள்ஸ் மற்றும் இவை சாதாரண ஆண்களுக்கு பொருத்தமானவை. சரி, நான் தயாராக இல்லை. அருமை, நன்றி நண்பா. உனக்கு முகமா வரவேற்கிறேன் மற்றும் நான் கண்டிப்பாக கோடை காலத்துக்காக உற்சாகமாக இருக்க போறேன். நான் இப்போதே தொடங்குகிறேன். கைஸ், என்னோட வாருங்கள். டம்பல்களை பிடிக்கவும் நாங்கள் உடற்பயிற்சி செய்வோம். பெண்களிடமிருந்து நிறைய கவனம் கிடைக்கும். வாருங்கள், இதை செய்யலாம். நாம் இன்னும் செய்யலாம். அதிகமான தசைகள் என்றேதுமில்லை. நான் எனது சக்தி அதிகரிக்கிறதை உணர்கிறேன். பெண்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, இவைகளுக்கு விரைவாக போகலாம். வணக்கம். அவங்க ரொம்ப கூல். அதை பாருங்க. பெண்களே, நீங்கள் எங்கே? மீண்டும் என்னை விட்டு ஓடிவிட்டீர்களா? சரி, எனக்கு நண்பர்கள் எவரும் இல்லை போல் இருக்கிறது. என் கார் மட்டும் என்னை விட்டு போகாது. ஜில், நானும் தனியாக இருக்கிறேன். கேளுங்கள், நாம் ஒன்றா உடற்பயிற்சி செய்யலாமே. நாம் எப்போதும் ஏன் சண்டையிடுகிறோம்? உண்மை ஜெட், நீ இவ்வளவு அழகாக இருப்பதை நான் அறியவில்லை. அதே விதமான விசித்திரமான சவால்களை தவற. எம்மா என்ன வரைகிறார் என்று தெரியவில்லை. டோனட் ஆகுமோ? ஆமாம், இந்த சுவையான இனிப்பை யார் மறுக்கும்? எங்கள் பங்கேற்பாளர்கள் யாரால் இந்த பொறுப்பை எதிர்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். ஆனால் அவர்கள் எல்லோரும் வெல்ல வேண்டும் என்று தீர்மானித்துள்ளனர். வாவ்! பாட்டி மற்றும் சமையல்காரர் ஏற்கனவே சமையல் தொடங்கிவிட்டனர். செஃப் எப்படி சுலபமாக செய்கிறார் பாருங்கள். எண்ணெய் வாணலியில் உள்ளது. இது நமது டோனட் பொரிக்கும் நேரம். அதில என்ன தவறு? நான் அதை பிழைத்துடுவேன். ஜான், உனக்கு நிச்சயமா நீ டோனட் செய்ய தெரியுமான்னு எனக்கு தோணல. பாட்டி உன்னை பிடிச்சாரான்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டுக்குள் உள்ளது, கவலைப்படாதே. நாம் சில எண்ணெய் சேர்க்கவிருக்கிறோம். சரி, உங்களால் இது செய்ய முடியும் என்று நம்புகிறோம். பாட்டியும் சமையல்காரரும் ஏற்கனவே பானல் டோனட்டுகளை வைக்க ஆரம்பிச்சு விட்டார்கள். ஜான், உன்முறை. கவனமாக இரு. கயந்து கொண்டிருக்கும் எண்ணெய் மிகவும் தீவிரமாக பாதிக்கக்கூடும். நாங்கள் உன்னை எச்சரித்தோம். உண்மையில் அந்த அளவு எண்ணெயை சேர்க்க வேண்டாம். ஷெஃப் மற்றும் பாட்டி அமைதியாக டோனட்ஸ் வேக வைக்க காத்திருக்கும் போது ஜான் எண்ணெயுடன் ஒரு ஆபத்தான போராட்டத்தை சந்திக்கிறார். ஜான் இந்த போட்டியில் வெல்ல மாட்டார் என என்னை ஏதோ சொல்கிறது. ஐயோ, இந்த டோனட்ஸ் என்ன ஆனது பாருங்கள். ஜான் ஒற்றளை பாத்திரம் அவற்றை துண்டுகளாக நறுக்கியது. ஜான், உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். இப்படி மற்றவங்களோட பார்த்துடலாம். வா, அவன் டோனட்டை சரியாக செய்திருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? அவன் அதுல ஜாம் சேர்க்க போகிறான். எப்படி அவங்க அதில் ஐசிங்க ஊத்துறாரு. எவ்வளவு சுவையா தெரியுது. 13 மீது வைக்கணும் மற்றும் தூவடிகளால் அலங்கரிக்கணும். நல்ல பணி. மற்றவங்களிடம் என்ன இருக்குது அதை பார்ப்போம். பாட்டின் டோனட்டுகள் எளிமையா தோன்றுகின்றன, ஆனாலும் அவற்றும் நன்றாகவே இருக்கும் போல் தெரிகிறது. அவற்றை பார்க்குங்கள். ஜான் ஒரு யோசனையை உருவாக்கியதை போல தெரிகிறது. அவர் சீஸை பயன்படுத்த போகிறாரா? பார்க்கலாம். இந்த சீஸ் ஏற்கனவே நல்லாவே இருக்குது. இத அவர் என்ன செய்ய போறார்? ரொம்ப சரி, டோனட் அச்சுகள். இது சீனஸ் பை. ஏய், மல்ல சீஸா கேன படிக்கிற. ஜான் சஸ் மண்டைய சீட்டோஸ் பொட்டலத்துல காற்றெடுக்க முடிவு செய்தார் போல தெரிகிறது. அவர் என்ன செய்ய போறாருன்னு யாருக்கு புரியுதா? அது புரிஞ்சது. இது பிரேடிங். இப்ப எல்லாம் தெளிவாய் விட்டது. இந்த அழகிய சீஸ் டோனட்டை பற்றி எடுத்து ரொட்டி தூளில் நன்றாக உருட்ட வேண்டும்.
ஆம், கொதிக்கும் எண்ணெயுடன் ஏற்பட்ட தகராறு எப்போதும் ஜானுக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். அலுமினிய தாள் இருப்பது நல்லது. எங்கள் டோனட்டை ஒரு அலுமினிய தாளில் போர்த்தி ஒரு அடுப்பில் வெய்யர். எண்ணெய் தேவையில்லை. அருமை ஜான், அதை கைகளால் தொடாமல் இருப்பது நல்லது. ஆம், இது அற்புதமாக தோற்றமளிக்கிறது. சரி, இப்ப சுவைக்க நேரம். சமையல்காரரின் டோனட்ஸ் மூலம் தொடங்கலாம். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இப்போது பாட்டியின் வரிசை. பாட்டி இந்த டோனட்ஸ்களை தனது பேத்திக்கு ஏராள முறை சமைத்திருக்கலாம். ஆனால் எம்மாவின் முகத்தை பார்ப்பதற்காக அவள் அதிகம் ஈடுபடவில்லை என்று நினைக்கிறேன். இறுதியாக அவளது அண்ணன் செய்த டோனட். சரி ஜான், இந்த முறை நீ ஆதி செய்திருப்பாய் என்று நம்புகிறேன். இந்த சீஸ் எப்படி நீளமாக உள்ளது என்பதை கவனியுங்கள். எம்மாவுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். இரண்டாவது சுற்று முன் வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் பங்கேற்பாளர்கள் இந்த முறையில என்ன சமைக்க வேண்டும்? ஆச்சரியம், இது ஒரு சாண்ட்விச். இந்த முறையில வெற்றிக்கு அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. சீவ், பாட்டி அல்லது கோ சாம்பவமா? ஜான், ஜான் நீ என்ன சென்றாய்? பணிக்குறிப்பு, ஒரு சாண்ட்விச் செய்ய வேண்டும், உணவை கவ்வுவதற்கு அல்ல. ஜான் ஒரு இனிப்பு சாண்ட்விச் செய்ய விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இதற்கு என்ன பயன்படுத்துவார் என வியக்கிறேன். கொஞ்சம் மார்ஷ்மெல்லோஸ், சாக்லேட், குதிரைகள் சேர்க்கிறார். ஓ, மேலும் 3 வெவ்வேறு ஸ்ரப்ஸ். ஆச்சரியம், ஜானின் சாண்ட்விச் ஒரு உண்மையான இனிப்பு கொண்டு. பாட்டி என்ன செய்வார்கள்? அவளை ஒரு ஹாம் சாண்ட்விச் செய்ய போறார் என்று தோன்றுகிறது. ரொம்ப சுவையா இருக்கிறது. நாங்கள் அப்பத்தை ஒரு வாட்டி சட்டியில விடுகிறோம். அது நன்றாக வறுக்கப்பட வேண்டும். அதுக்கு மேலே ஹாம், பன்னீர் மற்றும் பேகன் வையுங்கள். இது மிகவும் நன்றாக மணக்கிறது. இது எவ்வளவு சுவையானது என்று நாம் கற்பனை செய்யலாம். ஆனால் சமையல்காரர் அதை பற்றி உற்சாகமாக இருக்கவில்லை என்று தெரிகிறது. அவர் என்ன செய்வார் என்று பார்க்கலாம். நாம் அப்பத்துடன் தொடங்குகிறோம். அப்போது கொண்டைக்கீரை இலைகள் மற்றும் தக்காளிகள் எடுக்கிறோம். அவைகளை கவனமாக ரொட்டியில வைக்கிறோம். ஆச்சரியம், அந்த செல ஸ்னெயில்கள். பாட்டி, உண்மையில் அவை உயர்ந்த சமையலில் ஒரு பகுதியாகும். மேலும் அவை மதிய விலை உயர்ந்த உணவகங்களில் வழங்கப்படுகின்றன. உண்மையான சுவையரசர்களுக்கான அரிய உணவு. அவற்றை வானலியில பொரித்து மணத்தை ரசிக்கவும். இதுவே மொத்தம் இல்ல, நமக்கு இருக்கிற நண்டு. பாட்டி இத பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆக்டப்ஸையும் பொரித்து இப்போது அதை நம் ருசியான சாண்ட்விச்சில் சேர்க்கலாம். இன்னும் பல இதில் உள்ளது. சீஸ், அது சாதாரண சீஸ் அல்ல, ஆனால் மேலாண்மை கொண்ட சீஸ். ஆம், இதற்கு உண்மையில் அசாதாரண மனம் உள்ளது. பாட்டி, இந்த பொருளின் மனத்தை பாட்டி வாசனை திறன் போற்ற மாட்டார் என பயமாகிறது. நம்புகிறேன். எம்மா, பாப் சமையலின் இந்த கலையுயர்வை பாராட்டுங்களா? அப்படி இருக்க மாஸ்டர் ஷெஃப் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டாரு? வாவ், நம் சமையல்காரர் டிஷ்ஷை செய்யும் போது யாரோ பசி கூட இருக்கிறாங்க போல தெரியுது. எப்பொழுதும் அருகில் ஒரு சாக்லேட் சற்று இருக்கிறது நல்லது. அது நல்லா இல்ல போல இருக்குது. ஏதாவது செய்ய வேண்டும். ஜான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் உணர்கிறேன். உருகிய சாக்லேட்டை தட்டுகளில் ஊற்றுங்கள் மற்றும் ஜாடா அழகாகவும் ருசியானது மற்றும் சாண்ட்விச்சிற்கான அலங்காரம் தயார். அப்படினில் இம்மா அதை சுவைக்க நேரமாச்சு. சமையல்காரரின் சாண்ட்விச்சை பார்ப்பது தேடங்குவோம். உண்மையான சாப்பாட்டை ரசிப்பவன் தான் உணவின் மென்மையும் தனிச்சிறப்பையும் அறிய முற்படுவான். ஆனால் இம்மா அதில் ஒருவர் அல்ல. இது ஒரு ஆங்கிலம் மற்றும் நத்தைகளும் இருக்கிறதா? அது மிகவும் கேடுகெட்டது. ஆம், இந்த உணவு எவரின் இனிப்பு விருப்பத்திற்கும் பொருந்தும் என்று எனக்கு தோன்றுகிறது. அங்கே உள்ள மார்ஷ்மெல்லோ மற்றும் சாக்லேட் மற்றும் சிரோப் சுமத்தை பாருங்கள். ஆம், எம்மா அதை விரும்புகிறாள். இப்போது நமது பாட்டியின் சாண்ட்விச் வழியில் உள்ளது. ஆஃப் தி சீஸ், ஃபேகன் மற்றும் ஹாமின் சேர்க்கையை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? கண்டிப்பாக இதுதான் நம்முடைய ஜேமான். மன்னிக்கவும் நண்பர்களே, கைமா வைத்துள்ள சாண்ட்விச்சை என்று வெல்ல முடியாது என்று அறிய நான் காத்திருக்க முடியவில்லை. பங்கேற்பாளர்கள் இந்த சுற்றில் என்ன சமைப்பார்கள்? அது ஃப்ரைடு முட்டை. சரி, எளிய ஒரு உணவு இருபோதிலும் அதை எப்படி வேறுபட சமையல் செய்யலாம்? பாட்டி கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறார். எனக்கும் கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா? கண்டிப்பா, அதை வையுங்கள். ஹாப்ஸ், யாரோ ஒரு எண்ணெய் பாட்டிலை எப்படி பயன்படுத்த அறிவதில்லை போலும். இல்ல ஜான், நீங்கள் எல்லாவற்றையும் சிந்தி விடுவீர்கள். கேட்க வேண்டியதுதான். ஜான் தன்னை கதிகலங்கிக் கொள்ள பாட்டி முட்டைகளை பொரிக்க ஆரம்பித்தார். நல்லது. ஜான் கூடவும் என்ன செய்வது என்பதை எடுத்துரைக்கவும். இங்கே எந்த சிக்கலும் இல்லை. ஆம், நீங்கள் முட்டைகளை கவனமாக உடைக்க வேண்டும்.
பாட்டி ஏற்கனவே தட்டில் அவிழ்க்கை முட்டைகளை வைக்கிறார். இப்போது சமையலாளர் மீண்டும் சந்தாதாரமாக ஏதும் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். முக்கியமானது, இந்த முறை நத்தைகளை கூட வேண்டாம். ஹேபா, சில பேரிக்காய் பருப்புகள். சமைப்பவரே, நீங்கள் உறுதி சாதாரணமா? சரி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்த்துக்கொள்வோம். எல்லோரும் உள்ள இருக்க போகிறார்கள். இந்த ஒன்று ஆச்சரியமாக உள்ளது. ரகசியமான மூலப்பொருள் நம்ப முடியாதது. என் உணவகம் இந்த சமையலறையில் உள்ளது. இதை நாம் 1000 ஆண்டுகளில் செய்து வருகிறோம். ஆமா, இது அர்த்தமில்லை, ஆனால் மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. நீயோ, ஜான், யாராவது தீக்காட்சி கேட்டாங்களா? மிகவும் நன்றாக தோன்றவில்லை, ஆனால் இன்னும் நீங்கள் அதை பரிமாற வேண்டும் போல. பாட்டியின் முட்டைகளுடன் தொடங்கலாம். பழைய வசீகரமானவை, வழக்கமான ஒன்றும் இல்லை, கூடுதலானதும் இல்லை. இது என்ன? முற்றிலும் உண்மையா? அதை சாப்பிட மாட்டேன். இல்ல ஜான், இது ஒரு நல்ல முயற்சி. செஃபின் டிஷ் எப்படி? இது மிகவும் நல்லது. எம்மா அதனை மயங்கி போனாள். பாராட்டுக்கள் செஃப். சேஃப் அன்ஸ்விச்சர்ஸ் ஆகக்கூடும். பல்கியனாவோட இந்த சாலடையும் பண்ண முடியுமா? சாஃப் மற்றும் ஃபாட்டிகா, இது ஒரு எளிய பணி. ஜான் பத்தி என்ன? காய்கறிகளை வெட்டவும் தெரியாது. கொஞ்சம் அசிங்கம். பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்வீர் ஜான். பாட்டி உங்களை ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டப் போகிறார். இதுதான் நீங்கள் சாதுரியமாக தக்காளியை வெட்டுவதற்கு எடுத்துக்காட்டு. அவற்றை லெட்டூஸ் இலை மீது வைத்து சில கோழிக்கறி துணிகளை வெட்டுங்கள். மிக சிறந்த மனம். ஆம், அதனால் சுந்தரர் அதில் கவர்ச்சி அடையவில்லை. அவர் ஏதோ விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறார். என்ன தெரியுமா? மீண்டும் சில கீரைகள், எண்ணெய் வாங்க அதை கலந்து விடலாம். ஆம், பாட்டி மற்றும் ஜான் கொஞ்சம் குழப்பமாக உள்ளனர். அடுத்தது என்ன நடக்கிறது பார்ப்போம். கொஞ்சம் அந்த கலவையை எல்லாம் ஒரு பியாரி பாண்டத்துல வைக்கிறான் மற்றும் அவன் ஒரு ஊசி எடுக்கிறான். சமையல் கலைஞர் எப்போதும் நம்மை சிலிர்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இது எங்கே பெற்றார்? வாவ், மிக அழகாக இருக்கிறது. அதிசயமான சமையல் கலைஞர். இது நம்ப முடியாதது. நாம் லேட்டஸ் இலைகளை எடுத்து அவற்றை பீத்து சில தக்காளிகளை கொள்ளுகிறோம். இதென்ன? ஒரு தனித்துவமான அறுக்கும் முறை. சமையல் கலைஞர் முடித்து விட்டார் போல் தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் என்ன செய்தார்கள்? பாட்டி எடுக்குது. ஆம் ஜான், இன்னும் காய்கறிகள் வெட்டுகிறாயா? நீ வேகமாய் செய்ய வேண்டும். அப்படியா பாட்டி? நீங்க வெள்ளரி முகமூடு ஆர்டர் பண்ணீங்களா? ஏன், என்ன நடந்திருக்கு ஜான்? இவ்வளவு விவரமா? இது சமையல்காரரின் சமையலுக்கு அண்மையில் இல்லை. ஜான் அதனால் விழிக்கவில்லை போல. பபிலையாம் பயன்படுத்தி கலவை செய்வீர்களா? ஏம், அதுதான் அவர் செய்ய போகிறார் போல. உளுந்துகள், மார்மலேட் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களில் இருந்து மட்டும் அல்ல. எவன் அந்த சாலாட்டை பாராட்டுவாரா என்று உங்களில் யாரோ நினைக்கிறீர்கள். ஆனால் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நான் இதன் மூலம் ஆரம்பிக்க வேண்டும். ஓ, இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது அது பாட்டியின் சாலட். மிகவும் ஆர்வமூட்டுகிறது. என்ன சொல்றா எம்மா? கெட்டதல்ல. ஆம். ஓ, ஜானின் சாலட்டை முதல்ல பார்ப்பது காதல் போல இருக்கிறது. ஆம், அப்போதும் நம்மிடம் ஒரு ஜெய்ஃபர் இருக்கிறோம். ஜான், நீ இதை செய்து விட்டாய். வாழ்த்துக்கள்.